ஜோதிடத்தில் ராகு கேது நம்ம ராகு கேதுன்னு சொல்லும்போது ஒருவருடைய ஜாதகத்தை பார்த்தவொடனே உடனே சொல்கிறாங்க ரெண்டே வாரத்தை தான். ஒன்று செவ்வாய் தோஷம் இருக்குது, இல்லை ராகு கேது தோஷம் இருக்குது. இது ரெண்டு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஆளுங்க பயப்படுறது. ஒன்று செவ்வாய் தோஷம், இல்லை ராகு கேது தோஷம். அப்படிப்பட்டவர் ராகு செவ்வாயை போல அடாபிடி சண்டை எல்லாம் இருக்கும், பயங்கரமான புத்திசாலித்தனம் இருக்கும், நல்ல உடல் பலம் இருக்கும், எது வேணுனாலும் செய்கிறதுக்கு தயாராக இருப்பாங்க, எப்படி வேணுனாலும் சம்பாதிச்சுடுவாங்க, எந்த நிலையிலையும் பெரிய ஆளாக தான் இருப்பாங்க, ஆட்டி படைக்கிற சக்தி கூட அவங்கள்ட்ட இருக்கும். ஆனால் பின்னால் ஒன்றுமே இல்லாமல் கீழாட்டம் போயிடும். அதே நேரத்தில் கேது கிரகம் அப்படியெல்லாம் கிடையாது. கேது ஞானகாரகன் பேர். கேது கிரகம் நல்ல பலமாக இருக்கும்போது யாருமே ரொம்ப சம்பாதித்த பெரிய பணக்காரனாக இருக்கிறாங்க, பெரிய லேண்ட்லார்டாக இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. கேது ஞானி, நீதி நேர்மை தர்மம் கடவுள் சாமி பத்து அந்த மாதிரி இருக்கும், அந்த மாதிரி தான் இருப்பாங்க. பெரும்பாலும் ஒரு சந்நியாச வாழ்க்கை, ரொம்ப பற்று இல்லாத வாழ்க்கை, குடும்பத்தில் அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறவங்களுக்கு கேது உச்சமாக இருக்கிறவங்க ஞான மார்க்கத்தை கையாளுவாங்க. அதே இந்த கேதுவோட சேர்ந்து குரு இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். கேதுவோட சேர்ந்து ஏதோ சனி அது இது இந்த மாதிரி சேரும்போது ஞானமும் இருக்கும், காமமும் இருக்கும். இரண்டும் சேர்ந்த பக்தராக சாமியாராகவும் இருப்பார். இந்த மாதிரி கேது ராகு மாதிரி எல்லாம் ரொம்ப நல்ல கிரகமாக இருக்கும். ஆனால் வாழ்க்கையில் அது எந்தெந்த இடத்துல இருக்கோ அதை பொறுத்து அவங்களுக்கு நன்மை தீன்மையிலே அளிக்கும். ராகு தான் ரொம்ப கடுமையான கிரகம் ராகு. கேது அந்த மாதிரி எதுவும் பண்ணுறது. கேதுவுக்கு அதிபதி விநாயகர், விநாயகரை கும்பிடலாம், கேதுவினால் வரக்கூடிய தோஷங்கள் எல்லாம் மாறிடும். ஆனால் இந்த ராகுவும் கேதுவுமே ராகு சுக்கிரனை கூட சேர்ந்துட்டா அவங்களுக்கு காம வரி ஜாஸ்தியாகிடும். போககாரகன், ஞானகாரகன். அதே கேது ஞானகாரகன், ராகு போதகாரகன். அதனால் ராகுனுடைய வாழ்க்கை ரொம்ப ஆடம்பரமான வாழ்க்கையாக இருக்கும், ரொம்ப உயர்வான வாழ்க்கையாக இருக்கும். எந்த துறையிலையும் பெரிய ஒரு ஹையஸ்ட் பிளேஸை பிடிக்கக்கூடிய அளவுக்குள்ளான சக்தி வாய்ந்த கிரகம் ஜாதகத்தில் பலமாக இருந்தால் ராகு.